Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட third chapter understanding quadrilateralsல exercise number 3.4 பண்ண போறோம். Exercise number 3.4 first sum state whether true or false. இங்க வந்து few statements கொடுத்திருக்காங்க. So அது வந்து நம்ம true or false தான் கண்டுபிடிக்கணும். So true or false எல்லாத்துக்கும் நம்ம வந்து properties வந்து explain பண்ணணும். Why are saying true and why are saying false. அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஏ சம் பார்த்தீங்கன்னா ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ரெக்டாங்கிள்ஸ் வந்து ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் என்ன இருக்கும், ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அது ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும் ரெக்டாங்கிளில். ஸோ இங்கே வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல், இங்கே வந்து ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவல். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகல. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். நம்ம ஆல் ஸ்கொயர்ஸ் we can consider as a rectangle, ஸ்பெஷல் ரெக்டாங்கிளா எடுத்துக்கலாம். பட் நாட் ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர். பி சம் ஆல் ராம்பஸஸ் ஆர் parallelogram. இப்போ எல்லா ராம்பஸும் parallelogram அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ராம்பஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவலா இருக்கும். சேமே parallelogram பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகுது. இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் ராம்பஸில். ஸோ இதுக்கு இது ஈக்குவல் அண்ட் இதுக்கு இது ஈக்குவல். சேம் வே பேரலோகிராம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். பிக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ வி கேன் கன்சிடர் ஆல் ராம்பஸஸ் ஆஸ் parallelogram. சி சம் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ராம்பஸஸ் அண்ட் ஆல்சோ ரெக்டாங்கிள்ஸ். இப்போ எல்லா ஸ்கொயர்ஸும் வந்து நம்ம ராம்பஸும் சொல்லலாம் பிளஸ் ரெக்டாங்கிளும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க ஏ என்ன கேட்டிருந்தாங்க, ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் கேட்டிருந்தாங்க, நம்ம ஃபால்ஸ் எழுதிட்டோம். பட் அதே ஆன்சர் வந்து ரிவர்ஸ்ல போட்டா இட்ஸ் ட்ரூ. ஏன்னா ஆல் ஸ்கொயர் we can consider as a special rectangle. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா ராம்பஸும் நம்ம ஸ்கொயரா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ராம்பஸ்க்கும் ஸ்கொயர்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ராம்பஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், இங்கே வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா. இப்போதான் நம்ம பார்த்தோம் பீஸ் கொஸ்டின்ல. சேம் வே ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். அப்போ ராம்பஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், இல்லைன்னா ஸ்கொயர் ஈக்குவல் டு ராம்பஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் வித் ரெக்டாங்கிள் கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்கொயர் நம்ம இங்கே பார்த்துட்டோம், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கு. வேற ரெக்டாங்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் ரெக்டாங்கிளில். ஸோ இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். ஸோ ஈச் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா we have 90 டிகிரி இன் ரெக்டாங்கிள். சேம் வே ஸ்கொயர்லேயே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும் ஒவ்வொரு ஆங்கிளுமே. அப்போ ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ராம்பஸ். So we can consider all squares or rhombus as well as rectangle. இதுக்கான ஆன்சர் சிக்கான ஆன்சர் வந்து ட்ரூ தான். டி சம் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் parallelogram. ஸோ எல்லா ஸ்கொயர்ஸும் parallelogram கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அதே parallelogram பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். அண்ட் இங்கே ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். parallelogram opposite angles are equal. So இதுக்கு இது equal, same way இதுக்கும் இது equal இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அதாவது opposite angles equal பார்த்தோம், opposite sides வந்து equal இருக்குன்னு பார்த்தோம். And one more property பார்த்தீங்கன்னா opposite lines are parallel. Okay. So இந்த லைனும் இதுவும் parallel இருக்கும், இதுவும் parallel இருக்கும் ஸ்கொயர்ல. Same way parallelogram பார்த்தீங்கன்னா opposite lines are parallel. ஸோ மூணு ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகுது. ஃபோர்த்து அதாவது டிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஸோ ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் parallelogram. ஸோ டிக்கான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். இப்போ இ ஸ்டேட்மெண்ட் ஆல் கைட்ஸ் ஆர் ராம்பஸஸ். இப்போ எல்லா கைட்ஸுமே ராம்பஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கைட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும், அட்ஜசன்ட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அட்ஜசன்ட் சைட்ஸ்னா என்னது, பக்கத்து சைட்ஸ். ஸோ இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும், இதுக்கு இது ஈக்குவலாக இருக்கும். ராம்பஸில் பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. இதுக்கு இது ஈக்குவல், இதுக்கு இது ஈக்குவல். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆகலை. ஸோ அட்ஜசன்ட் சைட்ஸ் இங்கே ஈக்குவலாக இருக்குது, இங்கே வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போது இது வந்து ஃபால்ஸ். We cannot consider all kite as rhombus.
இப்போ F என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ராம்பஸஸ் ஆர் கைட்ஸ், எல்லா ராம்பஸை நம்ம கைட்டை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்ணலாம். எப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கு, அட்ஜசன்ட் சைடு. சேம் வே இங்கேயும் வந்து ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, இங்கேயும் வந்து ரெண்டு அட்ஜசன்ட் சைடு ஈக்குவலா இருக்கு. அப்போ we can consider a rhombus as kites. All rhombus can be a kite. Okay. அப்போ இது வந்து true. G statement, all parallelograms or trapeziums. இப்போ எல்லா parallelogram trapezium சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ parallelogram எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். trapezium பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஒரு trapeziumல வந்து ஆப்போசிட் லைன் வந்து parallel இருக்கும். சேம் வே parallelogram பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் parallel இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு இது parallel இருக்கும். அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆயிருக்கு. we can say this true. H என்ன கேட்டிருக்காங்க, all squares or trapeziums. ஸோ நம்ம எல்லா ஸ்கொயரும் trapezium கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் ஈக்குவல் டு parallelogram பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்கொயருக்கும் parallelogram என்ன ப்ராப்பர்ட்டி இருந்தது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தது, அட் தி சேம் டைம் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தது. ஸோ ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆச்சு, ஸ்கொயருக்கும் parallelogramக்கும். இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம், parallelograms or also trapezium பார்த்தோம். parallelogram or also trapezium எப்படின்னா ஆப்போசிட் சைடு parallel இருக்கு. அப்போ நம்ம ஸ்கொயர் என்ன பண்ணலாம், trapezium கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஸ்கொயர் ஈக்குவல் டு trapezium கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து parallel பார்த்தோம் இல்லையா. சேம் வே இங்கேயும் வந்து ஆப்போசிட் சைடு parallel இருக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல we can consider a square also trapezium. True for இதோட ஆன்சர் வந்து true. Second sum, identify all the quadrilaterals that have 4 sides of equal length, 4 right angles. இப்போ நமக்கு ஈக்குவல் சைட்ஸ் உள்ள குவாட்ரிலேட்டரலாம் என்னென்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கிறது நமக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இல்லையா, ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னது, ராம்பஸ். ஸோ ராம்பஸை பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்போ 4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கிற ஃபிகர் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயருக்கு இருக்கு, அதுக்கப்புறம் ரெக்டாங்கிளுக்கு இருக்கு, எல்லாமே ரைட் ஆங்கிள்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். ஓகே. தேர்ட் சம், explain how a square is a quadrilateral, parallelogram, rhombus, rectangle. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம். சேம் வே அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம ஸ்கொயர் வந்து எப்படி குவாட்ரேட்டர் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a quadrilateral has 4 sides. Same way square also have 4 sides. So 4 sides இருந்தா it's a quadrilateral. அப்போ ஸ்கொயரும் வந்து quadrilateral நம்ம சொல்லலாம். And next வந்து பார்த்தா parallelogram பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் angles வந்து ஈக்குவலா இருக்கும். ஸ்கொயருக்கு என்னது, ஆப்போசிட் angles வந்து ஈக்குவலா இருக்கும். So we can consider a square as a parallelogram. Third வந்து a rhombus has all sides equal. ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா all sides வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ராம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஃபோர்த் வந்து ரெக்டாங்கிள். A rectangle has all angle equal to 90 degree. ஸோ ரெக்டாங்கிள் வந்து ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து 90 டிகிரி இருக்கும். சேம் வே ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா ஆல்சோ ஹேஸ் ஆல் ஆங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நம்ம ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா we can consider as a quadrilateral, a parallelogram, rhombus and rectangle. Fourth sum, name the quadrilateral whose diagonals bisect each other. இப்போ பைசெக்டர்னா என்னது, ஒரு இமேஜை வந்து நம்ம ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா வந்து டிவைட் பண்ணதான் பைசெக்டார் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போ நான் டயகனல் ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த டயகனல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் ட்ரா பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு ரெண்டு ஈக்குவல் ஹாஃப் கிடைக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து ரெண்டு ஈக்குவலாக நம்ம ஸ்பிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஜாயின் ஆகுது. அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா நம்ம அதை இமேஜை ஸ்பிட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது we have parallelogram, rectangle, rhombus and square which has the diagonals bisect each other. Second என்ன கேட்டிருக்காங்க, diagonals or perpendicular bisectors of each other. So perpendicular bisector பார்த்தீங்கன்னா அந்த diagonals நம்ம ஸ்பிட் பண்ணும்போது அந்த diagonals பார்த்தீங்கன்னா 90 டிகிரில இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைன் வந்து perpendicular to this line, இந்த பேஸ் லைன். அப்போ இங்க எனக்கு 90 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த லைனுக்கு இது perpendicular. perpendicularனா ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லையா, அதுதான் perpendicular சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து 90 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த லைனுக்கு வந்து இது perpendicular, இது ஸ்ட்ரைட் லைனா இருக்கு. அப்போ இங்கே ஒரு 90 டிகிரி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது.
இந்த லைனுக்கு இது perpendicular ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லையா, அப்போ இது 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 90 டிகிரி ஃபார்ம் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் as the perpendicular bisector. ஒரு லைனுக்கு perpendicular, இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த diagonal பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, L ஷேப்ல which forms the 90 degree. அப்படி பார்க்கும்போது we have rhombus and square which has the perpendicular bisector of each other. ஓகேங்களா. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க, diagonals are equal. ஈக்குவல் டயகனல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம டயகனல் ட்ரா பண்ணிக்கிறோம் ரெக்டாங்கிளில். ஈக்குவல்னா எனக்கு இந்த பார்ட்டும் இந்த பார்ட் ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி இந்த ஹாஃப் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஈக்குவலாக வந்து பைசெக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா we have in rectangle and square. Fifth sum, explain why a rectangle is a convex quadrilateral. இப்போ ரெக்டாங்கிள் வந்து நம்ம எதுக்கு கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் சொல்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கான்வெக்ஸ் குவாட்ரிலேட்டரல் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அதோட இன்டீரியர் ஆங்கிள் வந்து less than 180 டிகிரி இருந்ததுன்னா இட் இஸ் கன்சிடர் as the convex quadrilateral. ஸோ more than 180 இருந்தது அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் as concave. ஓகேவா. ஸோ more than 180னா concave, less than 180னா convex. அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி. இப்போ ரெக்டாங்கிள் வந்து நமக்கு என்ன இருக்கும் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து we have 90 டிகிரி இல்லையா, அப்போ which is less than 180 degree. இப்போ நம்ம ரீசன் எழுதிக்கலாம், because each angle in a rectangle is less than 180 degree, so a rectangle is a convex quadrilateral. So ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து 90 டிகிரி இருக்கிறதுனால it is considered as a convex quadrilateral which is less than 180 degree. Sixth sum, ABC is a right angle triangle and O is the midpoint of the side opposite to the right angle. Explain why O is equidistant from A, B and C. The dotted lines are drawn additionally to help you. இப்போ நமக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ABC forms the right angle triangle கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, AO equal to OB equal to OC. அதாவது ஓலேருந்து நம்ம பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் ABC வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது AO equal to OB equal to OC அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். Given ABC is a right angle triangle. So நம்ம இந்த right angle triangle consider பண்ணிட்டோம். Next என்னது, sides பார்க்கலாம். AB equal to DC. So AB equal to DC and DC equal to DA. இந்த dotted line நம்ம join பண்ணாதால we got a rectangle. அப்போ பார்த்தீங்கன்னா opposite sides வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். At the same time opposite sides are parallel. அப்போ this is parallel to this one, AB parallel to CD and BC parallel to DA. இப்போ rectangle கோட ப்ராப்பர்ட்டி என்னது, opposite sides ஈக்குவலாக இருக்கணும் and opposite sides parallel இருக்கணும். So that forms a rectangle இல்லையா. So ABCD is a rectangle whose diagonals are equal and bisect each other. இப்போ rectangle பார்த்தீங்கன்னா diagonals வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம இந்த சம்ல பார்த்தோம் இல்லையா, இங்கே பார்த்தோம். அப்போ பார்த்தோன்னா இது வந்து equal to this one and this is equal to this one. Therefore, O the midpoint is equidistant from ABC. இப்போ வந்து diagonals equal and bisect each other அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா டிஸ்டன்ஸும் சேமாக தான் இருக்கும் இல்லையா. அப்போ O midpoint வந்து என்னது, is equal to OA, OB, OC. Equidistant from ABC.